நலமோடு இருக்கின்றோம். தம்பிமார்கள் எமர்த்தோடு தான் இருக்கின்றார்கள். தாயாக விளங்கக்கூடிய குந்தமாதேவி நலமுடன் இருக்கின்றார். ஐவருக்குரிய தேவியாக விளங்கக்கூடிய வாய்ந்தாரி எமர்த்தோடு இருக்கின்றான். வெட்கை சந்தோஷமானே அண்ணா தம்பி துரியோதனா திருவாரூர் தம்பியாக வரக்கூடிய துரியன் அநேக கோடி வர்த்தனம் பண்ணான். பெருமையும் கீர்த்தி உடைய நீ என்னுடைய பாதார விண்ணத்தை வணங்கியதால் நீயும் நம்முடைய தம்பிமார்களாக விளங்கக்கூடிய கௌரவாதிகள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகளும் சீரோடும் சிறப்போடும் வாழ ஆண்டவரை மனதார நினைத்து வாயார வாழ்த்து. மிக்க சந்தோஷமானேன் அண்ணா. துரியோதனா அண்ணா யாகத்தை செய்யும் பொருட்டாக அனுப்பிவிட்டு அதற்காக இந்த பிரச்சனை நாடி நாங்கள் அனைவரும் துரிதமாக வந்தோம். யாகமாகப்பட்டது முடிந்தது. அந்த யாகத்திற்காக மண்டபத்தை செய்திருந்தீங்க பத்தியா? பளிங்கினாலான மண்டபம். அந்த மண்டபத்தை பார்த்த உடனே என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் பிறந்து விட்டது. அண்ணாவை போல நாமும் ஒரு மண்டபத்தை செய்ய வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு அண்ணா பழுமுறை செய்து வைத்திருக்கும் அழகிய மண்டபத்தில் அடித்தையும் பாரும் அழகு வரைந்த உன்னிதமான மண்டபத்தை செய்திருக்கிறேன். தம்பி ஒரு வீடு கட்டிருக்கேன். அண்ணன் நீங்க இல்லாத நான் வீடு கொடுத்து போக முடியுமா? அதனாலே அந்த மண்டபத்தினுடைய அதிசயத்தியம்
அலங்காரத்தையும் வந்து பாருவனா வா 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 சுதிராமி குந்தே மண்டபத்தை போல எதுவே கண்டே தம்பி துரியோதனா அண்ணா சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகிலும் இப்படிப்பட்ட மண்டபம் இருப்பதாக நான் கேள்வியுற்றதும் இல்லை, இதுவரை கண்டதும் இல்லை. இவ்வளவு அழகிய மண்டபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். மெத்த சந்தோஷம் தம்பி துரியோதனா. ரொம்ப சந்தோஷமான அண்ணா மண்டபத்தை பார்த்து விட்டோம். நேற்றையும் தினமும் யாகம் முடிந்தது. அனைவரும் தம்பிமார்களுடைய கூட அனைவரும் சாப்பிட்டு வந்தோம். நீங்க அது நேற்று நம்ம மண்டபத்தை பார்க்க வந்துச்சோ எத்தனை வந்து 100 வந்து பண்ணி விட்டு வர மாதிரி 100 பண்ணி வர மாதிரி வந்துச்சுங்க. வீட்டுக்கு சோத்து விட்டு வச்சுக்கிறேன், சோத்து விட்டு வச்சுங்க. நம்ம இந்த சோத்து இல்லையா நம்ம இல்லையா அதுதானே போலாம். ஒருவேளை சாப்பிட்டுக்குள்ள சாப்பிடக்கூட தம்பி மனுஷன் கோச்சுக்கான். ஒருவேளை சாப்பிட்டு கொடுத்து நல்லதா இருக்குவா. என்னடா இது விந்தை? ஒரு வினாடி கூட ஆகல. மகாராஜா நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, புறப்பட போலான்னு சொன்னேன். என் தம்பி துரியோதனன் என்னையும் அருகாமையில் அழைத்து கை செய்ய காட்டுறான். மறுபடியும் வந்து சாப்பிட்டு போலான்னு சொல்லி என்ன சமாச்சாரம்? நீ ஏன் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்குதா? அவர் என்ன தனியா கூட்டு போய் வாடா உனக்கு ஒரு புல்லு வாங்கி தரேன், 1/2 கிலோ கவம் வாங்கி தரேன், நீ சாப்பிட்டு நீ என் பக்கம் பேசி அவன் கூட்டு வரேன் அவர் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கேற்று வந்து நான் கூப்பிடுற மாதிரி இருக்குது. நீ என்ன கேட்கறதா? ஏண்டா காவலன், இந்த தகவலை நானா சொன்னேன்? என்னடா சொன்னா என் தம்பின்னு கேட்டேன். நடந்தது நீதான் சொல்ற. அதான் அது மாதிரி இருக்குது. நீ அந்த சந்தேகப்பட்டு ஒன்றல்ல 10 அல்ல 20 அல்ல 99 பேர் என்னுடைய தம்பிமார்கள். என்னோட சேர்த்தா 100 பேர் என் தம்பிமார்கள். நான் கிழிக்க கோட்டை தாண்ட மாட்டாங்க. கோட்டை அழிச்சுட்டு அந்த நீங்க போடுவாங்க. அதனால சாப்பாடு வந்த கிணத்துக்கு தீர்ந்து போச்சு. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு போட்டு. அதனால சாப்பாடாக சற்று காலதாமதமான பொருளுக்கு. அதனால
கொஞ்சம் பச்சனமா வந்து மகள போனது போன மகளையே டேய், அதனால சாப்பாடாக சற்று கால தாமதமா இருக்கு. எங்க மாமா ஏதோ சொல்றாரு பாருங்க. கதா காலட்சேமங்கள் இப்படிப்பட்ட இது ஏதாவது ஒன்று நிகழ்த்தலாம் அல்லவா? என்னன்னா பேசுங்கிற? அதையெல்லாம் படிச்சுதான் நம்ம ஆட்சி விடத்துல வந்து ஆட்சி கொண்டிருக்கோம். என்ன வேலாம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த நீதி நூலை நன்னூல் படித்த யாராவது ஆகையினாலே நாம் இங்கே சூதாடுறாங்க. என்ன சொல்ற? ஆமா மாமா நூலானா மாமா செய்தே
எண்ணமுடையோர் இழிவான குணத்தவர் அப்படிப்பட்டவர் ஆடக்கூடிய ஆட்டும் சூது அது நாம் ஆடத்தகுமா மாமா? ஓ என்ன அதையெல்லாம் ஆடக்கூடாதுன்னு தடை சட்டம் போட்டுக்கிட்டு நாம தான். நீ சொல்லிய வண்ணம் காவல்துறைக்கு பயந்து முழுமுதல்ல. ஆனால் நாம யாரு? ராஜாதிபதிங்க. என்ன காவலன்? மற்றவர் சூதாடினால் தவறு, நாம் ஆடினா என்ன? மாமா என்ன போடுற? மாமா இந்த பாரு மாமா. டேய் சூதாட்டம். டேய் இருக்கும்போது வாழுங்க. மாமா விளையாட்டுத்தனமாக பாட்டை எடுத்து சூதாடலாம் என்று சொன்னார். அப்படி சொன்னதுக்கு அந்த தூதுவோருக்கே உனக்கு கை கால் நடுக்கும் பொழுது உங்களுக்கு எங்களுக்கும் போது அந்த மோது போர் கதையை முடிச்சிருவேன். அறிவுக்கு சத்து என்ன எதுக்கு பயப்படுறாரு? எனக்கு ஒண்ணு தெரியலையா? எதுக்கு குறைச்சலா இருக்கு? நானு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் நாட்டுல எதுல குறைச்சலா இருக்கா? என்னடா எதுல குறைச்சலா இருக்கா? அப்படி உன்னை ஏமாத்தி இந்த பாவி இந்த உலகத்துல நான் என்ன வாழ போறேன்? மாமா சொல்லிய வண்ணம் தமாஷா விளையாட்டிற்காக சாப்பாடாக காலத்தான் அவங்க ஆகிற வேலையும் அந்த வேலையும் அதனால மாமா சொல்லிய வண்ணம் வாய்ப்பு எடுத்து தமாஷா விளையாட்டுக்காக சூதாடலாம். அவ்வளவுதான். விளையாட்டிற்காக? ஆமனா. சரி ஆடுவோம். ஏன்னா கூப்பில் தான் பண்ணோம். ருச்சி இருக்காது. 8 மொழி கூப்பில் தான் கொட்டணும். பணையம் இல்லாத ஆட்டம். பணையம் இல்லாத ஆட்டம் ஆட்டம்தான். ஆட்டம்தான். பணையம் இல்லாத ஆட்டம் என்ன இருக்கான்? அதுல என்ன இருக்குமா? ஆகையால் ஏதாவது ஒரு பந்தய பொருளை வைத்து தமாஷா விளையாடலாம். அவ்வளவுதான். தம்பி துரியோதனா அண்ணா பஞ்சாராய் நீனாச்சே
நெஞ்சில் வஞ்சனை நினைக்க வேண்டாம். ஓ என்ன இந்த மனசு பார்த்தா சொல்ற யார் ஐயா? நீ எது கேட்டாலும் ஆ, ஒரு நொடி பொழுதில் கொடுக்க காத்திருக்கின்றேன். என் செல்வம் அனைத்து வேண்டும் என்றாலும் தர சித்தமாக காத்திருக்கின்றேன். ஆகையால் சூதாடுவது வேண்டாம். ஓ சாப்பாடாக காலதாமதமா இருக்கு. நம்ம சும்மா உட்காந்து அந்த மண்டபத்துக்கு பெருமை இல்ல, நம்ம ராஜாதிபதி வரைக்கும் அமர்ந்திருக்கோம், இதுக்கும் பெருமை இல்ல. ஏன் நீ பயப்படுற? எதுக்கு பயப்படுற? கேட்டு குடுத்துறாரா? ஏன் பயப்படுற? துரியோதனா, சமாஜத்துக்காக விளையாட்டாக ஆடுறோம். பொருள் செல்வம் அனைத்து நீயே வெற்றி பெற்றாலும் என்னுடைய தான், நானே தோல்வி கண்டாலும் என்னுடைய தான். இதுக்கு போய் நீயே ஜெயிச்சாலும் எங்க தான், நாங்க தோத்தாலும் எங்க தான். எங்கடா கத்துக்கிட்ட? நீங்களே வெற்றி பெற்றாலும் என்னுடைய தான், நானே தோல்வி கண்டாலும் என்னுடைய தான். நீ தோல்வி கண்டாலும் உன்னுடையது, நான் வெற்றி கண்டாலும் கண்டாலும் எங்க தான். நம்ம ஏத்துதான். சரி சரி சரி. நாங்க அப்படி ஒரு நாள் போயிட்டு இருந்தோம், மாத்தெல்லாம் பேசுறீங்க. நான் என்ன நியாயம்? அவ்வளவுதானா? ஏன் பயப்படுற? சரி, அதனால ஏதாவது ஒரு பந்து இடமையா எங்க அண்ணன் பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாரு? பயந்தான். ஒரு தர்மனம் மகாராஜா பயந்தான். ஒரு தர்ம மகாராஜாக்கு பயம். வணங்க வாங்க. கசைய போய் வச்சு அழ சொல்லிருக்கேன். ஆமா. அங்கேயா போய் அங்கே போய் வாங்க. வாடி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் கையை அப்படியே பரவக்கா அதனால எங்க அண்ணனுக்கு தினத்தெரித்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிக்கிறேன்? என்ன சொல்லிக்கிறேன்? என்னடா சொல்லிக்கிறேன்னா கவனிக்கவா என்ன சொல்லிக்கிறேன்? வச்சு ஆடுங்க அண்ணா, நீயே வெற்றி பெற்றாலும் என்னுடைய தான், நானே தோல்வி கண்டாலும் என்னுடைய தான் சொல்லிருக்கேன். நானே தோல்வி கண்டாலும் என்னுடைய தான். என்னடா என்ன விஷயம்? இவன் எங்க அண்ணன் கூட வந்து எங்க அண்ணன் கூட வந்து நமக்கு எதிராக செயல்பட எவனா இருந்தாலும் தான்.
பெற்ற முத்து மாலையை பந்தய பொருளாக வைக்கின்றேன். பண்பு தவறாமல் ஆட வேண்டும். எதிர் வந்தயமாக 100 கோடி விலையுள்ள வாகு வளையத்தை பந்தயமாக வைக்கிறேன். எனது நல்லம்மனாக விளையக்கூடிய குருமாமன் நீதி நெறிமுறை தவறாமல் விளையாடுவார். ஆகட்டும். டேய் கவர்காரா வடாங்க. டேய் எங்க மாமா பலவிதமான தந்திர சுற்றி எல்லாம் செய்வார். சரி அவர் ஒண்ணு சொன்னா 2ஆ செய்யணும். அவருக்கு உதவிகரமா இருக்கணும். ஆமா. டேய் அப்படி நீ இருந்ததே உண்டானால் உனக்கு சேனாதிபதி பட்டண்டா. ஆமாடா. நீ காவல்காரனே இல்ல. நீ காவல்காரன் இல்ல. உனக்கு சேனாதிபதி பட்டம். எங்க மாமாவுக்கு உதவிகரமா உறுதுணையா அரசே பிரபு மகாராஜ் எப்படிடா நீயா நாடு நல்லா இருக்குங்க. சரி சரிடா உதவிகரமாக இருக்க வேண்டாம். கோவிந்தா
வந்து நீயே தூங்க பார்க்கலாம். ஆகட்டும் மாமா. கோவிந்தா சத்யமே ஜெய ஓ மரியாதை கர்த்தாவே காரியமாக வரை என்ன பெரிய நாட்டு சேவையில் ஊடுருவ கொடுத்தாரு. வெளிநாடு சாகுபாரியா? ஆமா, டேய், நான் நினைத்த காரியம் அதாங்க காரியாகி பெரிய நாட்டு சேவையில் இந்த கூடும் தான் போவேன். டேய், கவுச்செல்லாம் கலந்து தான் போவாங்க. அது காண்டிம காரியம். இது நினைத்த காரியம். அதுதான் சொல்லுகிறேன். காரியம் காண்டி காரியமா? பாரா பாரா. ஐயா என்ன இந்த நாட்டு 4 வந்திருக்குங்க. 4 வந்திருக்கு. ஆமா, நாசம். நாட்டு வந்து போட போறாங்க. டேய், இங்க கை பவன் வருது. நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். 4 வந்துக்குது. நாட்டு வந்து போட போறாங்க. டேய், இதுவோ எனக்கு எளிதாக இருக்கு. ஆமா, எப்படி ஜெயிக்க போகிறோம் பாரு. எப்படி? டேய், அவனுக்கு என்ன துணை? சத்தியம் துணை, தர்மம் ஜெயமா. ஆமா. ஜெயிக்க என்ன துணை? என்ன? அங்க வந்து அது ஜெயம் வந்து. எங்க அம்மா எங்க இருக்காங்க? போட்ட ஆட்டத்துல தாய் வந்திருக்கீங்க. நமக்கு வெற்றி. 2 8
ஆமா தோந்தலையா ஜோடி ஜோடியா வீட்டுல ஜோடி ஜோடியா கெடுத்து விட்டா என்னது ஆமா முதலாவது ஆட்டத்தில் அந்த தருமருடைய முத்தமான நாடகத்தில் தயார் ஷபாஷ் 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 பொன்னான மாமா உன்னை புகழ்ந்திட என்னாலாம் முன்னாளில் வழக்கைத்தாரும் முத்தம் நான் தருகின்றேன் ஏய் எங்க மாமா கையை குடு முத்தத்தை மாமா இத்துடன் விடலாகாது இனி ஒரு ஆட்டம் என்ன ஆட்டம் தெரியுமா பஞ்ச பாண்டவருக்குரிய நாடு நகரம் ஆணைவரை சேனரதம் பஞ்சர உப்பு கட்டு வரவோடு பாக்கி இல்லாமல் இந்த ஆட்டத்திலே எனக்கு வெற்றி வாக கூடி கொடுங்க முதல் முதல் தோற்றவர்கள் முற்றிலும் நாடு நாடு குறித்து இதனுடன் இனியாராட்டும் இன்னமும் ஆடுவோமே நல்ல மதியம் அறிந்த தர்மபுத்திரரே முதலாவது ஆட்டத்தில் தோற்றுவிட்டோம் என்று உன் மனதாகப்பட்டது தளர வேண்டாம் ஏன் உரைக்கின்றேன் தெரியுமா ஆட்டத்தில் முதல் தோற்பவரே முற்றிலும் கழிப்பார் ஆகையினாலே இரண்டாவது ஆட்டமாக ஒரு ஆட்டம் ஆட வேண்டும் என்ன ஆட்டம் உன்னுடைய நாடு நகரம் ஆடை சேலை உப்புச்சட்டி வடவோடு அடைத்து வைத்து ஓர் ஆட்டம் இனிமையா ஆடுவாய் போய் மாமா மரியா பகலாம் மரியா
இருக்காருன்னு கிடைக்கல ஒரு ஆள் கூட. கண்டிக்க மாட்டாளா? சரிங்க. என்ன விதத்து பாரு பந்தயம். என்ன ஒரு மதிப்பு போச்சு தெரியல. ஐயா ஆ, இரண்டாவது ஆட்டு 3 வந்திருக்குங்க. மூணாவது ஆண்டு முட்டிலா நாசம் நாசம் நாசம். 3 வந்தா காலிதான் அவன். இதுவும் சுலபமான கணக்கு. இது எப்படி கழிக்க போகிறேன்? எப்படி டேய், நாளை கழிக்கிறேன் பார், கிட்டாதமோ, நாளை கழிக்கிறேன் பார். பாரு, ஐயா தாங்க ஒரே வாட்டி தான் போட்டேன். ஆயே அவர்தான் தர்ம 4 வாட்டி வாங்கி ஒரே வாட்டி போடுறேன். சாமி கை கழுவி ராசிடா, என்ன கை ராசிடா. ஆமா கை வியாபாரம் டேய், டேய். ஏங்க ஒரே தாங்க டேய், சூரிய நாராயண இந்த ஆட்டத்திலும் நீ கேட்டு உண்மையானா வாலாஜா போறோம் எல்புடு டேய் 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 வாடா போறா. டேய், ஏங்க இந்த ஆட்டத்திலும் ஆமா நானே கழித்து விட்டு நம்பிக்கை வச்சு மருகா சொல்லு அது வேற. பச்சை